இந்த சின்ன பொண்ணு ஒரு தேலை பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கா. அது அப்படியே சங்கிலியில கட்டி ரோட்ல வாக்கிங் கூட்டிட்டு போறா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது சில புள்ளி பசங்க அந்த இடத்துக்கு வந்து அவளை மட்டும் அப்படியே இழுத்து டைட்டா புடிச்சுக்கிட்டு அவ கண் முன்னாலேயே அவளுடைய தேலை அப்படியே சைக்கிளை வச்சு ஏத்தி சாகடிச்சிடறானுங்க. கடைசியில அவளுக்கு தான் வளர்த்த தேலை தான் கையாலேயே அடக்கம் பண்ற நிலைமை ஏற்பட்டுருது. அதனால அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறா. இப்படியே சில வருடங்கள் கழியுது. இப்ப அவ நல்லா வளர்ந்த பெரிய பொண்ணாகி ஸ்கூலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. உள்ள வரும்போதே பார்த்தா அவளுடைய ஃபேஸ பார்த்துட்டு பயந்து போய் எல்லாருமே ஒதுங்கி போறாங்க. அவ நேரா வந்து ஸ்கூல்ல இருக்கிற அவளுடைய கப்போர்டை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா உள்ள அவளுடைய தம்பியை யாரோ கட்டி போட்டு வாயில ஆப்பிளா சொருகிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தா அவளுக்கு பயங்கர கோவம் வந்து அவன் கிட்ட யாரு உன்னை இப்படி பண்ணதுன்னு கேக்குறான். ஆனா அவன் பயத்துல சொல்லவே மாட்டான். சரி நீ அவன் கையில கட்டி இருக்கிற கயிறெல்லாம் அவுத்து விடுறா. அப்ப அவன் கையை டச் பண்ணும் போது பார்த்தா அவ தம்பியை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்க, எப்படி எல்லாம் பண்ணாங்கன்றது எல்லாமே அப்படியே அவளுக்கு விஷுவலா தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே அவ பயங்கர கோவத்தோட அந்த புள்ளி பசங்க இருக்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அவனுங்க எங்க இருக்கிறானுங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது அந்த இடத்துக்கு 2 கவர் நிறைய பிரானா மீன்களோடு போய் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள கொட்டி விட்டுறா. அதை பார்த்து அவனுங்க எல்லாருமே பயந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே வேக வேகமா நீந்தி போறானுங்க. அந்த பிரானா மீன்களும் வெறியோட அவனுங்களை பின்னாலேயே துரத்துதுங்க. மத்தவனுங்க எல்லாம் எப்படியே சைட்ல நீந்தி தப்பிச்சிடுறானுங்க. ஆனா அந்த கேங்குடைய தலைவனை மட்டும் அந்த பிரானா மீன் அப்படியே கடிச்சு சாகடிச்சிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய மூஞ்சில சிரிப்பே வருது. இதை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவில வேற ஒரு புது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சக்தி இருக்கும். ஆனா முதல் நாளே யாரோ இவளுடைய தலையில ஒரு பறவையுடைய சிலையை தள்ளி சாகடிக்க பார்ப்பாங்க. நிலவரையே இப்படி ஜஸ்ட் மிஸ்லீவ் அதுல இருந்து தப்பிச்சிடுவா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற இன்னொரு பையன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி இவளை அப்படியே ஒரு மரத்துல தூக்கி அடிச்சு நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நானே உன்னை சாகடிச்சிடுவேன் மிரட்டுறான். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு கொடூரமான மிருகம் வந்து அந்த பையனை அங்கேயே சாகடிச்சிருது.